கிரைஸ்தலன் மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு அண்மையில் உள்ளது. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு தலைப்பு பாத்தீங்கன்னா, என் மீது உனக்கு அன்பு உண்டா. அதை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி தருவார். ஆனா நீங்க முழு மனசோட இதை கேட்டீங்க அப்படின்னா, நீங்க கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டவருக்குள்ளார ஒரு மிகப்பெரியவரா மிகப்பெரிய ஆளா நீங்க வரணும். சரிங்களா? அதற்காக நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பு பார்ப்போம். சரி, இன்னைக்கு நம்ம எடுக்க போற தலைப்பு என்னன்னா, யோவான் நற்செய்தியில 21வது அதிகாரத்துல 15வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் எதை குறிச்சுங்கிறது நான் முதலே சொல்லிட்டேன். நம்ம படிக்கிறேன். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாய் என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டார். பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். நீ இளைஞனாக இருந்த போது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவர் மருள்வாக்கு. இன்னைக்கு இந்த வசனத்தை குறிச்சுதான் நம்ம விளக்கமா நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து 3 முறை எனக்கு என் மீது உனக்கு அன்பு உண்டா அப்படின்னு கேட்கிறார் பேதுரு கிட்ட. ஏன் 3 முறை அப்படி கேட்கிறார் அப்படின்னா, பேதுரு 3 முறை இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சார் இல்லையா? அந்த 3 முறை மறுதளிச்சதுக்கு ஈடா ஆண்டவர் இந்த விஷயத்த அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் அன்னைக்கே மனம் கசிந்து அழுததுனாலதான் அவர் மன்னிச்சு இன்னைக்கு அன்பு உண்டான்னு சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு ஏன் இந்த வசனத்தை கேட்கிறார் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய மறைபொருள்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளை இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அவர் மீது முதல்ல அன்பு செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா, தன் மகனையே அழிக்கும் அளவுக்கு உலகின் மீது அவர் அன்பு கூர்ந்தார். யாரு? பிதாவானவர். இயேசு கிறிஸ்துவும் உலகத்தின் மேல அன்பு இருந்ததுனால, தன்னுடைய பிள்ளைகள் மேல அன்பு இருந்ததுனாலதான் தன்னுடைய உயிரை கொடுத்து தான் பிள்ளைகளை மீட்கணும்னு சொல்லி நம்ம மீது அவ்வளவு அன்பு செலுத்ததுனாலதான் இறங்கி தன்னோட உயிரை கொடுத்து நம்மள உலகில மீட்டாரு. அந்த அன்பு
இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக். இன்னைக்கு பிதாவானவர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல அன்னைக்கு பாத்தீங்கன்னா மோசையோட சட்டத்தை கடைபிடிக்கிறவர்களா இருந்தாங்க ஜனங்க. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா எல்லா சட்டங்களையும் அவங்க கடைபிடிச்சு வந்தாங்க. பரிசேயர்கள் வந்து சொல்லுவாங்க, ஆனா கையால கூட நோத்த மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா ஜனத்துல எல்லாம் கடைபிடிச்சு வந்தாங்க. கடைபிடிக்கலன்னா அவ்வளவுதான், கடைபிடிச்சுதான் வந்துகிட்டு இருந்தாங்க. சரி, எல்லாம் தான் கடைபிடிச்சு வந்துகிட்டு இருக்கும் போது, விருத்த சேதனத்துல இருந்து எல்லாமே கடைபிடிச்சு வந்துகிட்டு இருக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர காரணம் என்ன அப்படின்னா, கட்டளைகளாலேயே யாருமே என்ன பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்துவ பரலோகத்தை அடைய முடியாது. கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனால மட்டுமே இயேசு கிறிஸ்துவ அடைய முடியாது, பரலோக ராஜ்யத்தை பெற முடியாது. அன்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்க முடியாது. யார் மேல அன்பு? மனுஷர் மேலையா? மனுஷர் மீது நம்பிக்கை வைப்பவன் சபிக்கப்பட்டவன். மனுஷர் மீது நம்பிக்கை வைக்கிறத விட ஆண்டவரிடம் தஞ்சம் அடைவதை மேல்னு திருப்பாடல் சொல்லுது. அப்படி இருக்கக்குள்ளார நம்ம வந்து அன்பு செலுத்துறதுன்னா யாரு? நம்ம அதுக்காண்டி மனுஷர் மேல அன்பு செலுத்த வேணாம்னு சொல்லல. அவரே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு 2 கட்டளையில? முதலாவது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. அதுலயே பாருங்க, முதலாவது கடவுளை அன்பு செய்கிறது, 2வது உன்னை அன்பு செய்யறது மூலம் உன்னை அடுத்து இருக்கிறவனை அன்பு செய்வாங்க. நம்ம மனுஷர்களை அன்பு செய்யணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் காட்டிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யணும். நீங்க கடவுளை அன்பு செஞ்சீங்கனாலே மனுஷனை நீங்க தாராளமா அன்பு செய்வீங்க. ஏன்னா கடவுளை அன்பு செய்யும் போது அவருக்கு பிடித்தம் இல்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். இதுதான் இந்த டாபிக். அதாவது கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் எப்படிப்பட்டவனா இருப்போம் அப்படின்னா, அவனுக்கு ஒரு காரியம் பிடிச்சிருக்கும், ஆனா என்னன்னா இதை வெறும் எழுதி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இதை எப்படி சொல்லலாம், கட்டாயத்தின் பேர்ல காணிக்கை கொடுத்தான் காரியம், மனமும் வந்து காணிக்கை கொடுத்தார் ஆபேல். காணிக்கையை பத்தி பேசுறது தப்பா நினைச்சுக்காதீங்க. அதே போல நிறைய கட்டளைகளை நம்ம சொல்லலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 கட்டளைகள் ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்தார். நானே உன் தேவன், என் நாமத்தை வீணா பயன்படுத்தாத, ஓய்வு நாள பரிசுத்தமா கடைபிடி, பெத்தவங்களை மதிச்சு நடக்கணும், கொலை செய்யாதே, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பிறன் மனைவியை நேசிக்காதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாத, பிறன் பொருட்களை அபகரிக்க விரும்பாத. இப்படி ஒரு 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? அந்த கட்டளைகளுக்கு ஈடா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கட்டளையை கொடுத்தாரு சுருக்கி. நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல எல்லாமே கட்டளையா தான் இருக்கு. நீ அதை செய்யாத, நீ இதை செய்யாத, நீ இதை செய்யாத, நீ இதை செய்யாத. புரியுதுங்களா இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்துவோட காலத்துல அன்பு வருது. இப்ப கட்டளை மட்டும் கடைபிடிக்கிறவன் சில சமயம் வாய்ப்பு கிடைச்ச தவறு செஞ்சுட்டு போயிடுவோம். புரியுதுங்களா இல்லையா? ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னா பார்க்காத சமயத்துல தப்பு செஞ்சுட்டு போயிடுவாங்க, அதை மீறிட்டு போயிடுவாங்க. ஆனா அன்பு உள்ளவர்கள் என்னைக்குமே மீற மாட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு உணவு பற்றிய சட்டங்கள் உண்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து பேசுறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இந்த நண்டு இறாலு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டுல பிதாவானவர் சொல்லியிருக்காரு, விநாயக தந்தை. நீங்க கட்டளைகளை கடைபிடிக்கிறவரா இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்துக்கு அதாவது ஆண்டவருக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த வசனங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி நானுமே அதெல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அப்ப என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கட்டளைகளை கடைபிடிக்கிறவனா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஐயோ இதை சாப்பிட கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு. நம்மளுக்கு வந்து இப்ப ரொம்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப
ஒரு ராகு பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் சொல்லிவிட்டாரு, ஐயோ இப்ப என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சில சமயங்கள்ல ஏதாவது இதுக்கு ஏதாவது வழிவிலக்கு கிடைக்குதுன்னு பார்த்து சில பேர் சில வசனங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உணவு பற்றிய சட்டங்களுக்கு உண்டான இந்த வசனங்களை வந்து இன்னொரு வீடியோல நம்ம வந்து விவரமா பார்ப்போம், விரிவா பார்ப்போம். இப்ப அந்த டாபிக் குள்ள போக வேணும். நான் இப்போ உள்ள டாபிக் மட்டும் பார்ப்போம். கட்டளைகளை மட்டும் கடைபிடிக்கிறதா இருந்தா என்ன ஆகும் தெரியுங்களா? நம்மளுக்கு வேலை பார்க்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எது ஊறும். நம்ம என்ன பண்ணுவோம்? கடந்து போவோம். என்னடா பண்றது, வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இயேசு கிறிஸ்து மேல அன்பு உள்ளவர்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவனே சும்மா எடுத்து கொடுத்தாலுமே கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? என்னோட தகப்பனுக்கு பிடிக்காதுப்பா, எனக்கு பிடிக்காது. இந்த மனநிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க தான் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிள்ளைகள். உங்களோட ஜெபத்தை 100% இயேசு கிறிஸ்து கேட்பார். என்னன்னா அவருக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன். மாதாம சொன்னாங்க தெரியுமா? கானா ஒரு கல்யாணத்துல என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். புரியுதா? அவரு நம்மளுக்கு சொல்றது எல்லாத்தையும் செய்யணும். அவருக்கு பிடிக்காததெல்லாம் நம்மளுக்கும் பிடிக்க கூடாது. நம்மளுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சாதாரண ஒரு மனுஷரை பிடிச்சிருச்சோ அப்படியே என்ன பண்ணுவோம்? அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்காது. இப்ப நம்ம ஃப்ரெண்டு இருப்பான், நம்ம நண்பனுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்? அவனுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ, அவன் இந்த இடத்துல எல்லாம் யார்கிட்டலாம் பேச மாட்டானோ அவன்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? பேசாம இருப்போம். நம்மளுக்கு அவனுக்கு சண்டை இல்லைனாலுமே கூட நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலன்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பேச மாட்டோம், போக மாட்டோம். அப்படி இருப்போம் இல்லையா? நம்மளோட உயிர் நண்பனுக்காண்டி நம்ம அதெல்லாம் செய்வோம் இல்லையா? ஒரு சாதாரண மனுஷன் நாளைக்கு நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டு போற மனுஷனுக்கே நம்ம வந்து இவ்வளவு செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்காக உயிரை கொடுத்த நம்மளுடைய தகப்பன் மேல அப்பனா நம்மளுக்கு எவ்வளவு அன்பு இருக்கணும்? எவ்வளவு அன்பு இருந்தா? அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, கட்டளைங்கிற அந்த புத்தகத்திலிருந்து அன்புங்கிற புதிய திருச்சட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். பழைய திருச்சட்டம் ஏன் தெரியுமா மறைஞ்சு போனுச்சு? பழைய திருச்சட்டம் கட்டளை மட்டுமே இருந்தது. கட்டளை மட்டுமே இருந்தது. கட்டளையை மட்டுமே கடைபிடிச்சா பரலோகராஜ்யம் போயிட முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அன்புங்கிற ஒரு புதிய திருச்சட்டத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போனாரு. 1 கொரிந்தியர்ல வந்து பார்க்கும்போது 14வது அதிகாரம், அதுல நம்ம பார்க்கும்போது, நான் வானதூதரின் மொழியில பேசினாலும் பல இறைவாக்குகளை உரைச்சாலும் அன்பு எனக்கு இல்லையே, ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் அப்படின்னு சொல்லி அன்பை குறித்ததான அந்த ஒரு அதிகாரத்தையே நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு அருமையா இருக்கு. நீங்க போய் படிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சரியா சொல்லிடுறேன். 1 கொரிந்தியர்ல 13வது அதிகாரம், நான் மாநிலரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே, ஒலிக்க வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கும் உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், அறிவெல்லாம் பெற்று இருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டு இருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றும் இல்லை. முழுக்க நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் முழுக்கவுமே அன்பை குறிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் வந்து ரொம்ப அருமையா பவுல் வழியா ஆண்டவர் பேசியிருப்பார். அதான் சொல்றேன், தன்னையே உலகுக்கு அளிக்கும் அளவுக்கு இந்த உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தார். அவர் எந்த பாவமும் செய்யல, செஞ்சதெல்லாம் நம்ம தான். ஆனா நம்ம மேல எவ்வளவு அன்பு இருந்தா, நம் பிள்ளைகள் மேல எவ்வளவு அன்பு இருந்தா, நம்ம பாவிகளா இருக்கும் போதே நம்மளுக்காக ஆண்டவர் உயிரை கொடுத்தார். எல்லாம் கவனிங்க. ஒருத்தன் தன்னுடைய நண்பனுக்காண்டி வேணா உயிரை கொடுக்கலாம். ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுக்காண்டி, பெத்த மகனுக்காண்டி உயிரை கொடுக்கலாம். ஆனா நாம பாவிகளா இருக்கும் போது நம்மளோட நினைச்சு பாருங்க, நம்மளோட எதிரி நமக்காண்டி உயிரை கொடுப்பானா? ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், நம்மளுக்கு பதில் அவன் உயிரை கொடுப்பானா? நினைச்சு பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்துல இருக்கும்போது, நம்ம பாவியாவே இருக்கும்போது நம்மளுக்காக உயிரை கொடுத்தார். இத பவுலையா சொன்னது.
நம்ம நம்ம மாநில. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, அன்பு நம்ம மேல. இப்ப இந்த அளவுக்கு நம்மளுக்கு அவர் மேல அன்பு இருக்கா? இதுதான் இங்க கேள்வி. பாருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க வெறுமனே கட்டளைகளை மட்டும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கடைபிடிக்க மாட்டீங்க. ஏன் கடைபிடிக்கணும்? என்ன இதெல்லாம் இருக்கு, இதுல என்ன இருக்கு, அதுல என்ன இருக்குன்னு நம்ம மனசறிவின் படி பேசுவோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு இருந்தது, அவர் மேல வந்து அளவு கடந்த காதல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க தலைகீழ நில்லுனா நிப்பீங்க, நீங்க ஓடுனா ஓடுவீங்க, நீங்க உட்காருனா உட்காருவீங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம இருக்கோம். நம்மளுக்கு அவர் மேல அவ்வளவு அன்பு இருக்கணும். ஏன்னா நம்ம மேல அவர் அவ்வளவு அன்பு வச்சிருந்தார். நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தார். இன்னைக்கு ரொம்ப கொடூரமான ஒரு மனிதனின் கொலை அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவின் கொலையாதான். இயேசு கிறிஸ்துவ அந்த அளவுக்கு கொலை செய்தார். ஆனா உயிர் தெழுந்தார். தானாவே மனமும் வந்துதான் நம்மளுக்கு உயிரை கொடுத்தாரு. அவர்கிட்ட உயிரை பறிச்சுக்கல. உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அது திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அதனால நம்மளுக்காக உயிரை கொடுத்தார். நம்மளுக்காக உயிரை கொடுத்து இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டு கொன்னாரு, உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டாபிக் நம்ம வந்து கொடுப்போம். இன்னைக்கு நம்ம இந்த அன்பை குறிச்சு மட்டும் நம்ம பேசுவோம். இப்ப இந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வச்சாரு இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம அன்பு மேல வச்சிருக்கிறோமா? இதான் கேள்வி. இப்ப இயேசு கிறிஸ்து மேல நம்மளுக்கு அன்பு இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அவருக்கு எது படிக்கிறனாலும் நம்ம செய்ய மாட்டோம். பைபிள்ல எந்த ஒரு காரியம் நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி இருந்தாலும் நம்ம அதை செய்ய மாட்டோம். எந்த ஒரு காரியம் நீ செய்யணும்னா நம்மளுக்கு பிடிக்கலனாலும் நம்ம அதை செய்வோம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு நம்ம மேல என்ன பண்ணணும்? நம்மளுக்கு வந்து அவர் மேல அன்பு இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்துல மிகப்பெரிய பேரு பெற்ற மனிதன் அப்படின்னா யார சொல்லுவோம்? யார சொல்லுவோம்? இந்த உலகத்துல மிகப்பெரிய பேரு பெற்ற மனிதன்னா யார சொல்லலாம்? பைபிள்ல நான் ஒரே ஒரு கேரக்டர் தான் வந்து மிகப்பெரிய மனுஷன், பேரு பெற்ற மனுஷன்னா அந்த அந்த மனுஷனை தான் நான் சொல்றேன். அந்த மனுஷனை தான் நான் பாக்குறேன். பைபிள் படிக்கும் போது எனக்கு அந்த கொடுப்பனை நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உண்டு. அது எந்த மனுஷன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட சிலுவையை சுமக்கவே நம்மளுக்கு தயக்கம் இருக்கிற இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க ஒருத்தர் உதவி செஞ்சார், சீமோன். அப்ப அந்த சீமோனை நினைச்சு எனக்கு வந்து சிறையில் முறை சேர்ந்த சீமோன், அந்த சீமோன் நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஆச்சரியமும் ஒரு எவ்வளவு பெரிய பிளஸ் பெருசு. அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குமா நினைச்சு பாருங்க. அவரோட சிலுவையை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தொட்டு தூக்குறாரு. இன்னைக்கு நீங்கள் வந்து ஜெபத்துல கேட்கணும், இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு புதுசா சொல்லித்தரேன். என்னைக்குமே ஆசீர்வாதமான சத்தியத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு புதிதான ஒரு சத்தியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆண்டவருக்கு சொல்லி தராரு. என்னன்னா, ஆண்டவர்கிட்ட அன்பு உண்டா, என்கிட்ட அன்பு உண்டான்னு கேட்கிறோம்ல. ஆண்டவர்கிட்ட அன்பு உண்டான்னு 3 தடவை பேதுரு கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? அடுத்த வசனத்தை பாருங்களேன். நீ உனக்கு சிறு வயசுல இருக்கும்போது நீ எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருந்த, உன் மனம் போன போக்குல சுத்திக்கிட்டு இருந்த, அது வேற விஷயம். ஆனா உனக்கு ஒரு முதிர் வயசாகவும் நீ கைகளை பிரிச்சு கொடுப்ப, உனக்கு பிடிக்காத இடத்துக்கு உன்னை கூட்டு போவாங்க. இது எதை குறிச்சு சொல்லப்பட்டுச்சு? பேதுரு மறைசாட்சியா சேர்த்து சிலுவையில மறைச்சு அவர் இறக்க போறத முன்கூட்டியே என்ன பண்ற ஆண்டவர் தெரிவிக்கிறார். அப்ப ஆண்டவர் மேல அன்பு இருந்தது அப்படின்னா நம்மளும் அவரை போல மாறிப்போம். என்னடா அப்ப கிறிஸ்தவனா இருந்தா நம்ம இப்படி ஜாவணுமா அப்படின்னு கிடையாது. அப்படியெல்லாம் உங்க மேல திணிக்கலாம் மாட்டாரு. அது உங்களுக்கு அன்பு இருந்தா மட்டும்தான், நீங்க கேட்டா மட்டும்தான் அது ஒரு பெரிய வரம். மறைசாட்சிய சாவறதுங்கிறது பெரிய வரம். அது வந்து சும்மா அதை வந்து நீங்க
இதுவா நினைச்சிடாதீங்க, தாழ்வா நினைச்சிடாதீங்க. சரியா? கேட்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும். அந்த சிலுவையை சுமக்கிற வரம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா நம்ம ஒண்ணு சொல்லி தரோம்னா சொல்றோம்னா, நீங்க ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட அவருடைய அன்பை கேளுங்க, அவருடைய சிலுவையை கேளுங்க, அவருடைய காரியங்களை கேளுங்க. இந்த உலகத்துல நீங்க அவர்கிட்ட இந்த காரியங்களை கேட்டீங்க அப்படின்னா அவருடைய வருகையை நம்மளால கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா? கொஞ்சம் ஏதோ நம்ம முயற்சியாச்சு செய்வோம். நாம இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவ வாழ்ந்து அவருடைய பாடுகள்ல நம்ம பங்கெடுக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ளார வாழ்ந்து திரும்பவும் பாடப்படும் போது திரும்பவும் நம்ம ஜனங்களுக்காக நம்ம வந்து பரிகாரம் ஆகும் போது இயேசு கிறிஸ்துவின் கோபம் கொஞ்சம் தனிய வாய்ப்பு இருக்கு. அவருடைய கரம் இறங்கிறது கொஞ்சம் குறையும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் மீது அன்புள்ள மக்களா இருக்கணும். பாருங்களேன், 2 கட்டளைகள் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகள், அவர் 10 கட்டளைகளை கொடுத்தாலும் 2 கட்டளைகளை இவர் சுருக்கி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 10 கட்டளையிலையும் இந்த 2 கட்டளை அடங்கி இருக்குங்கிறது தான் அவர் சொல்றாரு. என்னன்னு தெரியுங்களா? நானே உன் தேவன், என்னை தவிர உனக்கு வேறு தேவன் இருத்தல் ஆகாது. ஆண்டவரின் நாமத்தை வீணா பயன்படுத்தாத, தூஷிக்காத. இப்ப ஓய்வுனால பரிசுத்தமா கடைபிடி. இந்த 3 கட்டளையும், முதல் 3 கட்டளையும் பரலோக கட்டளைகள், அதாவது தந்தையை குறிச்ச கட்டளைகள். உலக ரீதியான கட்டளைகள் மத்த 7. இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, அந்த முதல் 3 கட்டளைகளுக்கு ஈடா எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். உன் முழு இருதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு பலத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயிருங்க. இத முதல் கட்டளையா வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கு கடவுள் மேல அன்பு இருந்ததுன்னா அவரை விட்டுட்டு நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. நானே உன் தேவன், என்னை தேவர் உனக்கு வேறு தேவன் இடத்துல. இந்த கட்டளைக்கு விரோதமான பாவங்கள் எதையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. எங்கேயும் போய் நிற்க மாட்டீங்க, எந்த படத்துலையும் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, என்ன பண்ண மாட்டீங்க, எந்த ஒரு சகனமோ ஜோசியமோ ஜாதகமோ எதுவுமே நீங்க பார்க்க மாட்டீங்க, ஜாதி பார்க்க மாட்டீங்க, எதுவுமே பார்க்க மாட்டீங்க. கடவுள் மேல உங்களுக்கு அன்பு இருந்தா இந்த முதல் கட்டளைக்கு விரோதமா நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. பிடிக்காத எதையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட மாட்டீங்க. நாவின் கட்டுப்பாடு உங்களுக்கு வேணும், நம்மளுக்கு வேணும். இதெல்லாம் செய்ய மாட்டோம் இல்லையா? ரெண்டாவது அவர் என்ன சொல்லியிருந்தது? நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாத. ஆண்டவரின் பேரை வீணா பயன்படுத்துறது என்ன? சத்தியம் பண்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் சொல்றது, ஊழியர்களை தரக்குறைவா பேசுறது, நல்லவர்களா இருந்தும் கூட அவங்கள இது பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவரின் பேரை வீணா பயன்படுத்துற காரியங்கள். இதெல்லாம் ஆண்டவர் மேல அன்பு இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆண்டவர் மேல அன்பு இருந்தா நம்ம பொய் சொல்ல மாட்டோம். ஆண்டவர் மேல அன்பு இருந்தா கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். நம்மளுடைய நாவல இருந்து ஒரு வார்த்தையும் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன பட்டிருக்குன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம்? உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன பட்டிருக்கு? ஆண்டவர் வந்து நம்மளுக்கு இறுதி காலத்துல நம்ம தீர்ப்பிடும் போது முதல்ல அவருக்கு வந்து நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாம் எண்ணுவார். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணும்? தீர்ப்பு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கெட்ட வார்த்தைகளை பேசவே கூடாது. ஆமேன்னு சொல்ற வாயிலிருந்து எந்த அசுத்தமான வார்த்தைகளும் என்னைக்குமே வரக்கூடாதுங்க. நான் ஒரு தடவை இந்த பேச்சே வச்சுக்காதீங்க. அது எப்படி வந்து நல்ல உணவும் நரகலையும் ஒன்றே இடத்துல வைக்க முடியாது இல்லையா? அப்ப நம்மளுடைய நாவு பரிசுத்தமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரை மரியை வாழ்க்கைன்னு சொல்ற இந்த நாவுல இருந்து எந்த ஒரு கெட்ட வார்த்தையோ தூசணமான வார்த்தையோ வரவே கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவர் மேல அன்பு இருந்தா நம்ம செய்ய மாட்டோம். 3வது அவர் என்ன சொன்னாரு? ஓய்வு நாள பரிசுத்தமா கடைபிடிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் மேல உங்களுக்கு அன்பு இருந்தது அப்படின்னா எல்லா நாளுமே ஓய்வு நாள் தான்.
ஓய்வு நாள பரிசுத்தமா கடைபிடினா, ஓய்வு நாளா என்னன்னா ஓய்ஞ்சு இருக்கிற நாள்ல புனித நாள். அந்த புனித நாள்ல நம்ம என்ன பண்றோம், வாரத்துல ஒரு நாள் வந்து 1 மணி நேரம் கோயிலுக்கு போயிட்டு, அதோட வந்துட்டு கறி மீன் சாப்பிட்டுட்டு, நம்மளுக்கு என்னன்னு படுத்துக்கிட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு, இந்த மாதிரி பாவ ரீதியான வாழ்க்கையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் இது வந்து ஓய்வு நாள் பரிசுத்தமா கடைபிடிக்கிறது கிடையாது. காலையில கோயிலுக்கு போறதும், நைட்டு வந்து ஒயின் ஷாப்புக்கு போறதும் இது வந்து கடவுளுக்கு பிரியமான காரியம் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஓய்வு நாள் பரிசுத்தமா கடைபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டவர் மேல அன்பு இருந்ததுன்னா எல்லா நாளுமே ஓய்வு நாள் தான். நீங்க ஆண்டவர் மேல அன்பு இருந்ததுன்னா அவர்கிட்ட பேசாம நீங்க வெளியில போக மாட்டீங்க. கடவுள் ஜபம்னா என்னன்னா நீங்க உட்கார்ந்துக்கிட்டு மந்திரம் ஓதுற மாதிரி சொல்றது கிடையாது. கர்த்தர்கிட்ட நம்ம பேசுறது, அவர் நம்மளுகிட்ட பேசுறது, நம்ம அதை கேட்கறது, நம்ம அவரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஜெபமாலை சொல்றது. ஜெபமாலைங்கிறது ஆராதனை தான், துதி தான். அந்த மாதிரி சொல்றது, பைபிள் படிக்கிறது. இன்னைக்கு நம்ம காலையில எழுந்திருச்சு அவர் மேல அன்பு இல்லை, அவர் மேல அன்பு இருந்ததுன்னா நம்ம காலையில என்ன பண்ணுவோம், முதல்ல அவர்கிட்ட தான் பேசணும். அவர்கிட்ட தான் பேசணும். இது வந்து நான் வந்து சொல்லி வர்றது கிடையாது, இது கட்டளையே கொடுக்கப்படுற காரியம் கிடையாது. உங்களுக்கு அவர் மேல அன்பு இருந்தது அப்படின்னா நீங்களே மனமும் வந்து தகப்பன் வந்து அதிகாலை தேடணும் கண்டடைவான்னு சொல்றது போல நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்திரிச்சு ஓடுவோம். ஏசப்பா வராரு, நம்மளை பார்க்க வராருன்னு என்ன பண்ணுவோம், நம்ம எழுந்திரிச்சு ஓடிடுவோம். அன்பு இருந்தா அப்ப என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அன்பு இருந்ததுன்னா நைட்டு தூங்க போகும்போது ஆண்டவரே நான் இறுதியா உங்களை முகத்தை பார்த்துட்டு தான் தூங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அவரோட வசனத்தை பார்த்துட்டு இதுல இருந்து ஒரு வெளிச்சம் வரும். உன் வேதத்தின் வெளிச்சம் என்மேல் வீசும்படி செய்யணும்னு சொல்லி பைபிள்ல வந்து திருப்பாடல்ல இருக்கு. இதுல இருந்து ஒரு வகையான ஒரு வெளிச்சம் வரும். அது காலையிலேயே நம்ம முகத்துல இருக்கணும், நைட்டு தூங்க போகும்போது நம்ம முகத்துல இருக்கணும். இப்படி நல்லா ஜெபம் பண்ணிட்டு நம்ம தூங்க போவோம். அவர் மேல அன்பு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், மதியானம் 3 மணிக்கு எங்க இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் ஜெபம். ஞாயிற்றுக்கிழமையில நிறைய நேரம் இதை தாண்டி நிறைய ஜெபம் பண்ணுவோம். 10% ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்காரு. 10% நேரமும் தான். ஒரு நாளைக்கு நீங்க 24 மணி நேரம்னா 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அது அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இது கட்டளையா நம்ம செய்யறது கிடையாது. உங்களுக்கு அன்பு இருந்ததுன்னா 3 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. சரியா? அன்பு இருந்தால் நீங்க 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க. கட்டளையா கண்டுபிடிச்சீங்கன்னா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க. அந்த அளவுக்காவது நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நீங்க அன்போட டைம் குறிச்சு வச்சுக்கிட்டு மணியை பார்த்துக்கிட்டு 1 மணி ஆயிடுச்சு 2 மணி வரைக்கும் நம்ம ஜெபம் பண்றோம் அப்படி கிடையாது. அது உங்களுக்கே தோணணும். அதாவது நம்ம ஜெபிக்கணும், ஜெபத்துல ஒரு நிறைவு வரணும். நம்ம ஏசு கிறிஸ்துகிட்ட பேசி நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சு நிறைவடைஞ்சு நம்ம ஆண்டவருக்கு ஒப்புரவாயிட்டு எழுந்திரிச்சு வராதுதான். நேரம் குறிச்சு வச்சு ஜெபிக்கலாம் நம்மளுக்கு சொல்லி தரல. நம்ம வந்து அதெல்லாம் காரியம் கிடையாது. ஜெபம் பண்ணி நிறைவடைஞ்சிட்டு அதுக்காண்டி சில பேர் இப்போ சும்மா நினைச்சுக்கோ எனக்கு 5 நிமிஷத்துல நிறைவு வந்துடும்னு சொல்லாங்களா. ஒரு முழு ஜெபமாலையை சொல்லிட்டு நல்லா முதல்ல பாவமளிப்பு கேட்டுட்டு ஜெபமாலையை சொல்லிட்டு பைபிளை படிச்சுட்டு சித்த நேரம் பாஷையில ஜெபம் பண்ணி ஆராதிச்சுட்டு நம்ம எழுந்திருக்கிறோம் இல்லையா. இதுதான் வந்து உண்மையான அன்பு இருக்கிறவங்க செய்யற விஷயம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ள ஒரு 10 செகண்டுக்குள்ள சொல்லிட்டேன். ஆனா இதை செய்யறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அப்படி நம்ம என்ன பண்ணணும், அன்பு இருந்தா நம்ம செய்வோம். இதுதான் முதல் கட்டளையா ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் மேல கடவுள் அன்பு செய்யறதுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. 2வது இடத்துல என்ன சொன்னாரு, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவன் மீதும் அன்பு கூறுவாயாக. நல்லா நினைச்சு பாருங்க, அடுத்து இருக்கிறவங்க மேல உங்களுக்கு உங்க மேல அளவு நம்மளுக்கு அதை கட்டிக்கணும், இதை கட்டிக்கணும், ஆட்சி கட்டிக்கணும், பெல்ட்டை போட்டுக்கணும், அப்படியே இன் பண்ணிக்கணும், அப்படியே இது பண்ணிக்கணும், நம்மளுக்கு கார் வேணும், பங்களா வேணும், நம்மளுக்கு அனுதினமும் பிரியாணி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அந்த அன்பு அடுத்தவங்க பேர்ல இருந்தது அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம், மற்றவங்க கஷ்டப்படும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம மட்டும் இன்பம் காண மாட்டோம். நம்ம சர்ச்சில் நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க டிப்டாப்பா இன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து கோட்டர் ஷீட் போட்டுக்கிட்டு நீங்க போய் ஒரு சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க பக்கத்துல உங்களுடைய சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் வாங்குற எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள்.
அப்படி வாங்குற ஒரு சகோதரர் நம்ம பக்கத்துல வந்து ஒரு வறுமையால ஆடை வந்து எளிமையா போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற போது நீங்க இப்படி ஆடம்பரமா தடப்படால நீங்க போய் ஆடிக்காரில் இறங்குங்க அப்படின்னா அது ஒரு பாவம். சரியா? வேணா அவனுக்கு நீங்க செஞ்சு கொடுத்துட்டு வேணா நீங்க வேணா அவங்க ஆடிக்காரில போங்க, ஆவணிக்காரில் எதிர வேணாலும் போங்க, அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பக்கத்துல ஒருத்தவங்க ஒரு ஒரு அம்மா வந்து எளிமையா ஒரு சின்ன நகையை போட்டுட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு போய் உட்காந்துருக்கிறது, நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு. அதெல்லாம் ஒரு பெரிய பாவம். முதல்ல இதெல்லாம் போய் நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம வார பூஜையில தான் நம்மளுடைய ஆடம்பரத்தை எல்லாத்தையும், நம்மளுடைய பணபலம், நம்மளுடைய பதவி பலம், நம்மளுடைய ஆடம்பரம் எல்லாத்தையும் காட்டுறதுக்காண்டி கோயிலுக்கு போறது. இது எவ்வளவு பெரிய பாவம். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி வீடு திரும்ப முடியுமா? அடுத்த மனுஷன் மீது அன்பு இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எளிமையா இருப்பீங்க. நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. நம்மளுடைய சகோதரர்கள் கஷ்டப்படும் போது நம்ம கண்ணை மூஞ்சி திருப்பிட்டு போக மாட்டோம். இதெல்லாம் அன்பு இருந்தா செய்யக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்ம வந்து அந்த 10 கட்டளையில பார்ப்போம். பெத்தவங்களை மதிச்சு நடக்கணும். மேல அன்பு இருந்தா பெத்தவங்களையும் மதிச்சு நடக்கணும். முதல் பெற்றோர் வந்து இயேசு கிறிஸ்துவ மாதாமம் தான். அவங்க அனுப்பி அவங்க நம்மளுக்கு கொடுத்தா நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம மதிச்சு நடக்கும். அவங்களுக்கு பிடிக்காத செய்ய மாட்டோம். நீ என்னைய பத்த நீ அது பண்ண அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம எடுத்து பேச மாட்டோம், நம்ம கீழ்படிஞ்சு நடப்போம். தான் பெத்தவங்க சொன்னாங்கன்னு சர்ச்சைக்கு போகாம உட்காந்துருக்க, நீ சர்ச்சைக்கு போகாதன்னு சொன்னா அது நம்ம கேட்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா நம்மளுக்கு ஆண்டவருக்குள்ளார அன்பு இருந்தா போதும். நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு வந்து நீ வந்து சிகரெட் பிடிக்காதப்பா, நீ தண்ணி அடிக்காதப்பா, நீ வந்து அங்க போகாத, நீ வந்து சினிமா பார்க்காத, இதெல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? பெத்தவங்க எல்லாம் மதிச்சு நடக்கணும். நீ கோயிலுக்கு போகாதப்பா, நீ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு உனக்கு, இன்னைக்கு நீ வந்து ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகணும், நீ ஹிந்தி கிளாஸுக்கு போகணும், நீ டைப்ரைட்டிங்க்கு போகணும், பூசை நாள்ல, ஞாயிற்றுக்கிழமையில, கடன் திருநாள்ல இந்த காரியத்துக்கெல்லாம் போக சொன்ன முதல் பெற்றோரான அவருக்கு செவி கொடுக்கும். மாதாப்பாவுக்கும் ஏசப்பாவுக்கும் செவி கொடுக்கும். அவர் சொன்னதை நான் கோயில்னால பரிசுத்தமா கடைபிடிக்கும். அந்த நாள்ல எந்த வேலையும் செய்யாது. அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாம் வந்து ஒரு சொல்லி பொறுக்கணும், ஓய்வு நாள் சொல்லி பொறுக்கணும் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பெற்றவங்களுக்கு எதிரான நம்ம பாவங்களை கர்த்தருக்குள்ள நம்ம செய்யாம இருக்கணும். அடுத்தது என்ன சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? பிதாவானவர் கொலை செய்யாது, ஆத்ம கொலை செய்ய மாட்டோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆண்டவருக்குள்ள நம்ம அன்பா இருந்தோம்னா, ஆண்டவர் மேல அன்பா இருந்தோம் அப்படின்னா யாரையும் தவறா வழிநடத்தணும். கொலை செய்யறதுன்னா ஆத்ம கொலை செய்யறது. இதை குறிச்சு நம்ம ஏற்கனவே அந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட வீடியோக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, முழுசா பாருங்க. எல்லாருக்கும் சென்றடையணும்னு ஆண்டவர் தூண்டுதலின் பேர்ல தான் நம்ம வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க எல்லாருமே பார்த்து ஆண்டவருக்குள்ளார வளரணும். இதுதான் என்னுடைய ஆண்டவருடைய விருப்பம். ஏதோ என்னால முடிஞ்சது நான் செஞ்சு நம்ம ஆண்டவருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, பார்த்து ஆண்டவருக்குள்ளார வளருவாங்க. சரி, இப்போ வந்து ஆத்தும கொலை நம்ம செய்ய மாட்டோம். நம்ம நண்பர்களை தவறா வழி நடத்த மாட்டோம். நம்ம நண்பர்களை எப்படியாச்சும் கிறிஸ்துவுக்குள்ளார கொண்டு வர பார்ப்போம். அவர்களுடைய ஆத்துமாக்களை நம்ம பாழ்படுத்தாம பரிசுத்தத்துக்குள்ளார கொண்டு வருவோம். இதுதான் வந்து அன்பு இருக்கிறவங்க செய்யறது. அடுத்தது என்ன? களவு செய்யாத. நம்மளுக்கு அடுத்தவங்க மேல அன்பு இருந்ததுன்னா என்ன பண்ண மாட்டோம்? நம்ம அடுத்தவங்க பொருளை அபகரிக்க நம்ம நினைக்க மாட்டோம். பிற பொருட்களை அபகரிக்க விரும்பாது எதுவும் செய்ய மாட்டோம். பிற நம்மளோட அடுத்தவங்களுடைய புகழ இதையோ எதையுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம இதை பண்ணிக்க மாட்டோம். அடுத்து என்னது? பிறன் விபச்சாரம் செய்யாது, பிறன் மனைவி நேசிக்காது. நம்மளுக்கு அன்பு இருந்ததுன்னு வச்சோங்களேன், ஆண்டவர் பேர்ல அன்பு இருந்ததுன்னு வச்சோங்களேன், இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் கடவுளை காண்பார்கள் சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு ஆண்டவர் பேர்ல அன்பு இருந்ததுன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரையுமே தவறான கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டீங்க.
இருதயத்துல எப்போதுமே எல்லாரையும் பெண்களை பார்த்தா மாதாமாவும், ஆண்களை பார்த்தா ஏசப்பா போலவும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம எந்த பாவமும் நம்ம செய்ய மாட்டோம். முதல்ல ஆண்டவரை நீங்க பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா எல்லா வகையான துர்க்குணங்களையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாமே அன்பு இருந்தா நம்ம செய்யக்கூடிய வேலைகள். சரியா? நம்ம என்ன பண்ண மாட்டோம், சினிமாவுக்கு போய் அந்த இந்த உட்காரக்கூடாத இடங்கள்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், உட்கார மாட்டோம். சேரக்கூடாத நண்பர்களோட சேர மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். ஆண்டவருக்குள்ளார பரிசுத்தமா வாழ்வோம். இது ஆண்டவர் பேர்ல அன்பு இருந்தா மட்டும் செய்யக்கூடிய காரியங்கள். அப்ப நீங்க அன்புள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இயேசு கிறிஸ்துவோட விருப்பம் ஒழிய, நீங்க கட்டளையை கடைபிடிக்கிற, கட்டளைன்னு வாழ்ற, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ற மக்களை மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புறது இல்லை. அதுக்காக நம்ம கடைப்பிடிக்க வேணாமான்னா கடைப்பிடிக்கணும். சொன்னோம் இல்லையா, ஆண்டவர் பேர்ல அன்புள்ளவன் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அதுக்கு மேல ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்டளையே ஜெபிக்கிறவன் 24 மணி நேரமா 2 மணி நேரம் 40 நிமிஷம் எழுதி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டளை எப்படி ஜெபிக்கிறோம்? அது கூட செய்யறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம இது பண்றோம். அதான் சொல்றேன், டைம் பார்த்து ஜெபிக்கிறது அதுவும் கூட அன்பு இல்லை. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து பேர்ல அன்போட இருந்தோம்னா அவருடைய பாடுகள்ல பங்கெடுக்க நினைப்போம். அவருடைய காயங்கள் நம்மளுக்கும் வேணும்னு கேட்போம். ஆண்டவருக்குள்ளார வளர ஆசைப்போம். ஆண்டவருடைய காயங்களை நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய காயங்களை நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய சிலுவையை நம்ம கேட்கணும். நம்மளுடைய சிலுவையை தூக்கணும். பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய சிலுவையும் ஆண்டவருடைய காயங்களையும் கேட்கணும். நல்லா கேளுங்க. ஆண்டவர் பேர்ல அன்புள்ள மக்களா அவருடைய சிலுவையை சுமக்கிறவர்களாய் மாறி இயேசு கிறிஸ்துவாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை மகிமை செய்து இயேசு கிறிஸ்துவோடு பரலோக ராஜ்யத்தில் வாழ்வோம். கிறிஸ்தவர் மறியே வாழ்.